இப்படி இருந்த வாழ இப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹாய் காய்ஸ், ஐம் ஐஸ்வர்யா ஃப்ரம் ஹம்பிள் கிராம்ஸ். லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ஸ்டோரிக்கு பேக்கேஜஸாக இன்டீரியர் டீட்டெயில்ஸான்னு கேட்கப்போ இன்டீரியர் டீட்டெயில்ஸ் தான் நிறைய ஓட்ஸ் வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த ரீலில் அதை தான் பார்க்க போகிறோம். இன்டீரியர் ஒர்க்கு வால் பெயிண்டிங்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறதே இருக்குது. நம்ம பின்ட்ரெஸ்ட் நிறைய ரெஃபரன்ஸ் இமேஜஸ் எடுத்திருந்தோம். எனக்கு 3 ஏரியாஸ் கவர் பண்ணணும். என்ட்ரன்ஸ் ஹால், அகாடமிக் கிளாஸ் ரூம் அண்ட் ஆஃபீஸ் ரூம். இது 3ஐயும் கவர் பண்ணணும். டிஃப்ரெண்ட் தீம்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ரிலேட்டட் டு மை பிஸ்னஸ். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டும் கிடச்சிருந்தாங்க. எங்களோட ஐடியாஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணோம். அவங்களும் அவங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணாங்க. இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயமே வாலில் ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் அவங்க நெக்ஸ்ட் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருந்த இமேஜஸை விட சூப்பரான பக்காவான அவுட்புட் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் நான் நேம் போர்டு வைக்கலான்ற ஐடியாவில் தான் இருந்தேன். நான் அந்த நேம் போர்டு வச்சுருந்தா கூட இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி வால் பெயிண்டிங் பண்ணணுன்னா வால் பெயிண்டிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் டிஎம்மில் சென்ட் பண்ணுறேன். டாட்டா.